என்னுடைய அன்பு சீடர்களே, அன்னை மரியாவுடைய அன்பு பிள்ளைகளே, லூர்து தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பதன் வழியாக. எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய கோயில், என்னுடைய பெருமை. என் பெருமை என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? என் கோயிலுடைய பெருமை என்ன எனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தாங்க இந்த நிகழ்ச்சி. பார்க்கலாமா? வந்தவர்களே, நான் ஒரு முறை ஹவுஸ் விசிட் போயிருந்தப்ப அங்கே இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், தம்பி, நான் உன்னை கோயிலில் பார்த்ததே இல்லையாடா, நீ என்ன ஊர்ரா, எந்த பங்குடா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவன் சொன்னான், ஃபாதர், நான் இந்த ஊர் தான் ஃபாதர், இந்த பங்கு தான் அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு கோயிலில் பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னான், எதுக்கு ஃபாதர் கோயிலுக்கு போகணும்? கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல, எதுக்கு கோயிலுக்கு போனாதான் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டான். எனக்குமே கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த யோசனை இருக்குது தானே? நிச்சயமாக உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அப்போ நானும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், நீ கரெக்டாக தான்ப்பா கேட்டிருக்க, கடவுள் எல்லா இடத்துலையும் தான் இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. சரி, அப்போ நான் கேட்டேன், எதுக்கு உங்கள் வீட்டுக்கு ஃபேனு, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு ஏசி? அப்போ அவன் சொன்னான், ஃபாதர், ஏசி ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா, அதுவும் சம்மர் வேறு வருது, இது இல்லாமல் எப்படி ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டேன், ஏம்பா, காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஏசி? காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஃபேனு? பதில் சொல்லுங்க. அதே தான் அந்த பையனை யோசித்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஃபேனு ஏசி எதுக்கு? காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறப்ப அதன் வழியாக தான் நாம் அந்த காற்றினுடைய தன்மையை, அதனுடைய அருமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல தாங்க கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கோயிலில் தாங்க அவருடைய இருப்பு, அவருடைய உடனிருப்பை, அவருடைய பிரசன்னத்தை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். சாங்க்டிஃபிகாவி லோக்கும் இஸ்தும் உத்சித் கோர் மேயும் இபி. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நம்ம பஸ்லிக்காவுக்கு போயிருப்பீங்க. பஸ்லிக்காவுடைய என்ட்ரன்ஸ்லே நீங்கள் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல் இருக்கும். அந்த கருங்கல்ல இந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த கோயிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி இதை நானே புனிதமாக்கினேன். என்னுடைய கண்களும் என்னுடைய இதயமும் என்னாலும் இங்குதான் இருக்கும் என்கின்ற இந்த வார்த்தைகள் நம்முடைய பஸ்லிக்காவில் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்தங்களே, என்னுடைய கண்களும் இதயமும் என்னாலும் இங்குதான் இருக்கும் என்பது ஏதோ நம்முடைய பஸ்லிக்காவுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லா கோயிலுக்கும் தான் பொருந்தும். அதனால எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்காரு, எல்லா கோயிலுமே கடவுள் இருக்காரு. ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயில் இல்லா ஊரில் குடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஏறக்குறைய எல்லா ஊர்லேயும் சரி ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும். அது சிற்றாலயமாக கூட இருக்கலாம், அல்லது ஆலயமாக கூட இருக்கலாம், பேராலயமாக கூட இருக்கலாம், திருத்தலம் அல்லது அருள்தலமாக கூட இருக்கலாம், அல்லது பஸ்லிக்காவாக கூட இருக்கலாம். அப்போ நம்முடைய ஊரினுடைய பெருமை என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, நம்முடைய பஸ்லிக்கா, இறுதி ஆண்டவர் பஸ்லிக்கா தான் நம்முடைய ஊரினுடைய பெருமையாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் சிற்றாலயம், ஆலயம், பேராலயம், அருள்தலம், திருத்தலம், பஸ்லிக்கா, அதிலே மைனர் பஸ்லிக்கா, மேஜர் பஸ்லிக்கா. குழப்பமா இருக்கா? பார்ப்போம், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்ன, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் எல்லா ஊர்லேயும் எது முக்கியமான ஆலயம், என்ன பஸ்லிக்கா, எது சிறப்பு வாய்ந்தது, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன, அதை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்திற்கும் அல்லது இந்த சிற்றாலயத்திற்கும் ஆலயத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆலயத்திற்கும் பேராலயத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. பேராலயத்திற்கும் அருள்தலம் அல்லது திருத்தலத்திற்கு வேறுபாடு இருக்கிறது. திருத்தலத்திற்கும் பஸ்லிக்காவிற்கும், மைனர் பஸ்லிக்காவுக்கும் மேஜர் பஸ்லிக்காவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், கேட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சும்மா ஒரு ரிமைண்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன ஃபாதர் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? அப்படி தானே இருக்குங்க, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிற்றாலயம் அப்படின்னு பார்த்தாலே அதுவே ரெண்டு வகைப்படும். நற்கருணை பேழையோடு இருக்கிற சிற்றாலயம், நற்கருணை பேழை இல்லாத சிற்றாலயம்.
அது எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பங்குல பங்கு ஆலயம் இருக்கும். அது பங்கு ஆலயமாக இருக்கிறது. அப்போ அந்த பங்கு ஒவ்வொரு பங்குக்கும் ஏறக்குறைய ஒரு கிளை பங்கோ அல்லது நிறைய கிளை பங்கோ இருக்கும். அப்போ நம்முடைய ஆலயத்திலும் கிளை பங்குகள் இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு கிளை பங்கு இருக்கும். அந்த கிளை பங்குல ஒரு சில கிளை பங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நற்கருணை பேழை பெட்டி இருக்கும். ஒரு சில கிளை பங்குல நற்கருணை பெட்டி இல்லாமல் கூட இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதுதான் சிற்றாலயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிற்றாலயத்திலே 2 வேறுபாடு இருக்குது. நற்கருணை பேழையோடு இருக்கக்கூடிய சிற்றாலயம், நற்கருணை பேழை இல்லாத ஒரு சிற்றாலயம். அப்போ சிற்றாலயத்திற்கும் ஆலயத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அப்போ ஒரு ஊர், அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கும். அது ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு பங்கு ஆலயம் இருக்கும். அப்போ அந்த பங்குல பங்கு குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பங்கு தந்தையுடைய இல்லம் அங்கே இருக்கும். பங்கு தந்தை அந்த பங்கை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பங்கினுடைய மேய்ப்பராக இருக்கின்றார். அடுத்தது ஆலயத்திற்கும் பேராலயத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஆலயம், பேராலயம். பேராலயம்னா என்னது? ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒரு பேராலயம் இருக்கும். அதுதான் நம்ம இந்த பேராலயம் அப்படின்னு சொன்னாக்க இங்கிலீஷில் கத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கத்தீட்ரல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தீட்ரானது சேர். பிஷப் அமரக்கூடிய ஒரு சேர் எங்கே இருக்கும்? ஒன்லி கத்தீட்ரல் மட்டும்தாங்க இருக்கும். அப்போ அந்த சேர் இருக்கக்கூடிய இடம், இந்த கத்தீட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சேர் இருக்கக்கூடிய இடம் தான் கத்தீட்ரல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கத்தீட்ரல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே இருக்குது தெரியுமா? சம்பா கோயில், ஜென்மராக்கினி பேராலயம், அதுதாங்க நம்முடைய கத்தீட்ரல். அங்கே தான் நம்முடைய பேராயர் அவருடைய அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய இருக்கை அங்கே தான் இருக்குது. அதனால தான் அது கத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கத்தீட்ரலுக்கும் அருள் தலம் அல்லது திருத்தலம் அப்படின்னு சொல்கிறோம், ஷ்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு சில இடங்களை மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு புனிதமான இடம், அதான் அருள் தலம் அல்லது திருத்தலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அருள் தலம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், திருத்தலம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக போயிருப்பீங்க. எப்போ? சனிக்கிழமை எல்லாரும் எங்கே போவீங்க தெரியுமா? கரெக்டுங்க, நம்முடைய வில்லியனூர் திருத்தலம், மாதாவுடைய திருத்தலம். அப்போ இன்னும் வேறு எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமா? கல்பட்டில் புனித வண்ணத்து சின்னப்பர் திருத்தலம், அதே போல் கோணாங்குப்பத்தில் புனித பெரியநாயக அன்னை திருத்தலம், அதுக்கப்புறம் மேல்நாரிப்பனூரில் புனித அந்தோனியார் திருத்தலம். இதெல்லாம் திருத்தலம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ திருத்தலத்திற்கும் பசிலிக்காவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது பசிலிக்கா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பசிலிக்கானா முதல்ல என்னன்னு தெரியுமா? அப்போ தெரிஞ்சிருக்கும், நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். பசிலிக்காவுக்கு நான் போகிறேன், பசிலிக்காவில் நான் பூசை கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பசிலிக்கானா என்னன்னு தெரியுமா? இப்போ பசிலிக்கானா அதோடைய மொழி விளக்கம், இது எந்த மொழியிலிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளிலிருந்து இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கிரேக்கம் லத்தீன் மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம்? பசிலியோஸ் அப்படின்னு சொன்னாக்க கிங் அப்படின்னு அர்த்தம், அரசர் அப்படின்னு சொல்லி. அப்போ பசிலிக்காஸ் அப்படின்னாக்க அரசருடைய மாளிகை, அதுதான் பசிலிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தொடக்க காலத்தில் இந்த 3-4ஆம் நூற்றாண்டுகளில் நம்ம பார்க்குறோம், ரோமை பேரரசருடைய அரசவை கூடம் அல்லது மிகப்பெரிய அரச கட்டடங்கள், அதை தான் என்ன சொன்னாங்க? பசிலிக்காஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. அப்போ பசிலிக்கான என்ன அர்த்தம்? தொடக்கத்தில் அரசருடைய அரண்மனை அல்லது மிகப்பெரிய அரசவை கூடம், அதுதான் தொடக்கத்தில் பசிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு எப்படி இந்த பேர் நம்முடைய ஆலயங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. அந்தவர்களே, 4ஆம் நூற்றாண்டு ஒரு சிறந்த ஒரு நூற்றாண்டு. ஏன் தெரியுமா? அந்த நூற்றாண்டில் தான் ரோமை பேரரசராக இருந்த கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு பேரரசர், அவர் மதம் மாறுறாரு. எப்படி மாறினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரசர் தான் நம்ம எல்லாரும் இப்போ கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஒரு அரசவை ஒரு மதமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தாங்க. அவர் மனம் மாறுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 312ஆம் ஆண்டு, அந்த ஆண்டில் ஒரு போர் நடக்குது. த பேட்டில் ஆஃப் மில்வியன் பிரிட்ஜ் என்கின்ற ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு முன்னாடி இந்த அரசர் என்ன செய்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவ கடவுளை வணங்கினார். அப்போ இந்த கிறிஸ்துவ கடவுளை வணங்குற அந்த நேரத்தில்
அவருக்கு ஒரு அடையாளம், அதே போல் வார்த்தை ஒன்று காண்பிக்கப்படுகின்றது. அவர் திடீர்னு இந்த வார்த்தையை பார்க்குறாரு, இந்த ஒரு அடையாளத்தை பார்க்குறாரு. என்ன அடையாளம் தெரியுமா பார்க்குறீங்க? ஆம், பீன் போட்டு ஒரு கிராஸ் மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீரோ, கிறிஸ்டோஸ் என்கின்ற ஒரு சின்னம், ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. அது கீழே ஒரு வார்த்தை என்னது? இன் ஹோக் சிக்னோ வின்சேஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் வார்த்தை பார்க்குறாரு. அப்படின்னு என்னது? பை திஸ் சைன் கான்கர், இந்த அடையாளத்தின் வழியாக நீ வெற்றி பெறுவாய் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதே போல அவர் அந்த போரில் வெற்றியும் பெற்றாருங்க. வெற்றி பெற்ற பிறகு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கிறார். அந்த ஆணை பேர் தான் எடிக்ட் ஆஃப் மிலான், மிலான் ஆணை என்கின்ற ஒரு ஆணை. அந்த ஆணையின் பேரில் தாங்க அந்த அரசர், பேரரசர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த கிறிஸ்துவ மதம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதமாக உருமாற்றம் பெறுகிறது, உருபெறுகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்போ நம்ம எப்படி மறைமுகமாக இந்த திருப்பலிலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைவேற்றணுமோ அதே போல தான் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களும் மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த பேரரசர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அங்கீகாரம் செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு மதமாக உருபெற்றது. அப்போ எல்லாரும் பப்ளிக்கை ஓப்பனாக தங்களுடைய அந்த விசுவாசத்தை வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த கிறிஸ்துவ மதத்தை ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு மதமாக மாற்றியதுக்கு பிறகு அவருடைய தன்னுடைய அரச கூடத்தை போலவே ஒரு ஆலயத்தை எழுப்புகின்றார். அந்த ஆலயம்தான் நீங்கள் பார்க்குறீங்க, யோவானின் லாத்ரன் பசிலிக்கா. அதை அவர் பசிலிக்கா என்று அழைத்தார். தொடக்க காலத்தில் அரசவை கூடம் அல்லது அரசவை மாளிகை தான் பசிலிக்கான்னு சொல்லி அவங்க அழைத்தார்கள். அதன் பிறகு இந்த பேரரசர் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆலயங்கள் தான் பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் அரசவை கட்டடங்கள், அந்த கூடங்கள் இதெல்லாம் பசிலிக்கா என்று அந்த வழக்கம் மறைய தொடங்கிறது. பிறகு ஆலயங்கள் மட்டும்தான் பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டது. இதுதாங்க வரலாறு. தொடக்கத்தில் அரசவை கூடங்கள், இந்த பேலஸ் அதுதான் பசிலிக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு கான்ஸ்டன்டைன் பேரரசருக்கு அப்புறம் அவர் கட்டி எழுப்பிய ஆலயங்கள் எல்லாம் எப்படி அழைக்கப்பட்டது? பசிலிக்காக்கள் என்று அழைக்கப்பட்டது. இப்போ தெரியுதுங்களா எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? அதுங்களே பசிலிக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பசிலிக்காலே 2 வகை இருக்குது. ஒன்று மேஜர் பசிலிக்கா, இன்னொன்று மைனர் பசிலிக்கா. அப்போ எத்தனை மேஜர் பசிலிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மைனர் பசிலிக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மொத்தம் 4 மேஜர் பசிலிக்கா மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே மைனர் பசிலிக்கா தான். அன்றைக்கி கூட ஒருத்தங்க கேட்டாங்க, அப்போ வேளாங்கண்ணி ஃபாதர், வேளாங்கண்ணி பெரிய கோயில் தான், நேஷ்னல் பசிலிக்கா தான், இருந்தாலும் அது மைனர் பசிலிக்கா தான். அப்போ மொத்தம் 4 மேஜர் பசிலிக்காக்கள் இருக்குது. என்னன்னு தெரியுமா? முதல்ல புனித யோவான் லாத்ரன் பசிலிக்கா, 2வது புனித பேதுரு பசிலிக்கா, 3வது புனித பவுல் பசிலிக்கா, 4வது மேரி மேஜர் பசிலிக்கா. இந்த 4 மட்டும்தாங்க மேஜர் பசிலிக்கா. மற்ற எல்லாமே என்ன பசிலிக்கா? மைனர் பசிலிக்கா. கரெக்ட். உலகத்தில் மொத்தம் 4 மேஜர் பசிலிக்கா, மற்ற எல்லாமே மைனர் பசிலிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எத்தனை இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க 1800க்கு மேலே மைனர் பசிலிக்கா இருக்குதுங்க. அப்போ ஒரு ஆலயத்தை எப்படி ஒரு பசிலிக்கா, ஒரு மைனர் பசிலிக்காவாக அது உயர்வு பெறுகிறது என்கின்ற கேள்வி எல்லாருக்குமே நிச்சயமாக இழக்கூடும். அப்போ நம்முடைய ஆலயம் எப்படி பசிலிக்காவாக மாறுச்சு? அப்போ ஒரு ஆலயம் பசிலிக்காவாக மாறணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்ன அந்த க்ரைட்டீரியா தெரியுமா? ஒன்று அதனுடைய ஆலய சரித்திர சிறப்பு, 2வது புனிதர் அல்லது மறைசாட்சியுடைய நினைவு இடமாக இருக்கணும், அல்லது பக்தி முயற்சிகள் அதிகமாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். அடுத்ததாக அங்கு நிறைவேற்றப்படக்கூடிய மெய்ப்பு பணி சிறந்ததாக இருக்கணும். அதே போல் அந்த ஆலயம் கலை நுணுக்கம் வாய்ந்ததாக இருக்கணும். இது போல் பல க்ரைட்டீரியா, ஒரு சில காரணிகள் இருக்குது. இதை அடிப்படையாக வைத்து தான் என்ன செய்கிறாங்க?
ஒரு ஆலயத்தை பசிலிக்காவாக மாற்றுறாங்க. யார் மாற்றுறாங்க, எப்படி மாற்றுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க சொல்கிறேன். ஒரு ஆலயம் பசிலிக்காவாக எப்படி உயர்வு பெறுகிறது தெரியுமா? அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மற்றும் அந்த நாட்டினுடைய ஆயர் பேரவை சேர்ந்து இவங்க என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. இப்போ இந்த ஒரு ஆலயத்தை நம்ம பசிலிக்காவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்வாங்க. யாருக்கு பரிந்துரை செய்வாங்க தெரியுமா? காங்கிரிகேஷன் ஃபார் டிவைன் வர்ஷிப் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ், திருத்தந்தையினுடைய திருவழிபாட்டு திருவருட்சாதனங்களுக்கான பேராயம், அவங்கள்ட்ட பரிந்துரை செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் ஆய்வு செய்து பிறகு திருத்தந்தையிட்ட ஒப்புதல் பெற்று அந்த ஒரு ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்படுது. அதெல்லாம் சரி, நம்ம ஆலயம் எப்போ பசிலிக்கா மாறுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? யோசிக்கிறீங்க தானே? சொல்கிறேன் அடுத்த எபிசோடில். பாய்.